அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 178வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி ஏசாயா அதிகாரம் 37 முதல் 40 வரை. எசேக்கியா அரசன் நோய்வாய்ப்பட்டிருந்த போது அவர் ஆண்டவரை நோக்கி மன்றாடினதால் ஆண்டவர் அவருடைய வாழ்வில் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்ததை இதில் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து ஏசாயா அதிகாரம் 37 முதல் 40 வரை வாசித்து முழுமையாக அறிந்து கொள்வோம். ஏசாயா அதிகாரம் 37. ஏசாயாவின் அறிவுரையை அரசன் நாடல். எசேக்கியா அரசர் அதை கேட்டவுடன் தம் ஆடைகளை கிழித்து கொண்டு சாக்கு உடையால் தம்மை மூடிக்கொண்டு ஆண்டவரின் இல்லம் சென்றார். அவர் அரண்மனை மேற்பார்வையாளர் எலியாக்கிமையும் எழுத்தர் செபுனாவையும் குருக்களுள் முதியோரையும் சாக்கு உடை போர்த்தியவர்களாய் ஆமோட்சின் மகன் ஏசாயா இறைவாக்கினரிடம் அனுப்பி வைத்தார். அவர்கள் அவரிடம், எசேக்கியா கூறியது இதுவே: இந்த நாள் துன்பமும் கண்டனமும் இழி சொல்லும் நிறைந்த நாள். பிள்ளைகளை பெற்றெடுக்கும் நேரம் நெருங்கிவிட்டது, ஆனால் பெற்றெடுப்பதற்கு ஆற்றல் இல்லை. தன் தலைவனாகிய அசீரிய மன்னனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே, உயிராற்றல் நிறை கடவுளை இழித்துரைத்த சொற்களை ஒருவேளை உம் கடவுளாகிய ஆண்டவர் கேட்டிருக்கக்கூடும். உம் கடவுளாகிய ஆண்டவர் அச்சொற்களை முன்னிட்டு அவர்களை கண்டித்தாலும் கண்டிப்பார். ஆதலால் இன்னும் உயிரோடு இருக்கும் எஞ்சியோருக்காக மஞ்சாட்டை எழுப்பி அருளும் என்றார்கள். இவ்வாறு எசேக்கியா அரசனின் அலுவலர் ஏசாயாவிடம் வந்து கூறிய போது அவர் அவர்களிடம் கூறியது: நீங்கள் உங்கள் தலைவரிடம் சொல்ல வேண்டியது இதுவே: அசீரிய அரசனின் ஆள்கள் என்னை இழித்துரைத்த சொற்களை கேட்டு நீ அஞ்சாதே. இதோ நான் ஒரு ஆவியை அவனிடம் அனுப்பி அவன் வதந்தி ஒன்றை கேட்குமாறு செய்வேன். அவனும் தன் நாட்டிற்கு திரும்பி செல்வான். அவன் நாட்டிலேயே அவனை வாளுக்கு இரையாக்குவேன் என்கிறார் ஆண்டவர். அசீரியரின் அச்சுறுத்தல். இதற்கிடையில் அசீரிய மன்னன் இலாக்கிசு நகரை விட்டு புறப்பட்டு லிப்னாவுக்கு எதிராக போர் புரிந்து கொண்டிருந்ததை ரப்சாக்கே கேள்விப்பட்டான். எனவே அவனும் அங்கே சென்று அசீரிய மன்னனை கண்டான். எத்தியோப்பியா மன்னன் திர்காக்கா உனக்கு எதிராய் போர் தொடுக்க புறப்பட்டு வருகிறான் என்ற செய்தியை அசீரிய மன்னன் கேள்விப்பட்டு எசேக்கியாவிடம் தூதரை அனுப்பி யூதா அரசர் எசேக்கியாவிற்கு அறிவித்தது: நீ நம்பிக்கை வைத்துள்ள உன் கடவுள் எருசலேம் அசீரிய மன்னன் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று சொல்லி உன்னை ஏமாற்ற விடாதே. அசீரிய மன்னர்கள் தாங்கள் முற்றிலும் அழிக்க விரும்பும் நாடுகளுக்கு செய்த அனைத்தையும் பற்றி கேள்விப்பட்டிருப்பாய். நீ மட்டும் தப்பித்து கொள்ள முடியுமா? என் மூதாதையர் அழித்துவிட்ட கோசான், ஆரான், ரட்சேபு மக்களையும் தெலாசாரில் உள்ள ஏதேன் மக்களையும் அந்நாட்டு தெய்வங்களால் காப்பாற்ற முடிந்ததா? ஆமாத்தின் மன்னன் எங்கே? அர்பாதின் மன்னன் எங்கே? செபர்வையும் ஏனா இவ்வா ஆகியவற்றின் மன்னர்கள் எங்கே? எசேக்கியா தூதரிடமிருந்து மடலை வாங்கி படித்தார். அவர் ஆண்டவரின் இல்லம் சென்று ஆண்டவர் திருமுன் அதை விரித்து வைத்தார். எசேக்கியா ஆண்டவரிடம் மன்றாடினார்: இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவரே, கெருபுகள் மேல் வீற்றிருப்பவரே, உலகில் உள்ள அனைத்து அரசுகளுக்கும் நீர் ஒருவரே கடவுள். விண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கியவர் நீரே. ஆண்டவரே, செவிசாய்த்து கேளும். ஆண்டவரே, கண் திறந்து பாரும். கடவுளை இழித்துரைக்குமாறு சனகரிபு சொல்லி அனுப்பிய சொற்கள் அனைத்தையும் கேளும். ஆண்டவரே, அசீரிய மன்னர்கள் அனைத்து நாடுகளையும் அவற்றின் நிலங்களையும் பாழடைய செய்தது உண்மையே. அவற்றின் தெய்வங்களை நெருப்புக்குள் எரிந்ததும் உண்மையே. ஏனெனில் அவை தெய்வங்கள் அல்ல, மனிதரின் கைவினை பொருள்களே, மரமும் கல்லுமே. எனவேதான் அவற்றை அவர்கள் அழித்தொழித்தனர். ஆகவே எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆண்டவர் என்று உலகின் அரசுகள் அனைத்தும் அறிந்து கொள்ளுமாறு எங்களை அசீரியன் கையினின்று விடுவித்தருளும். அரசருக்கு ஏசாயாவின் செய்தி. அப்போது ஆமோட்சின் மகன் ஏசாயா எசேக்கியாவுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினார்: இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: அசீரிய மன்னன் செனகரிபை முன்னிட்டு நீ என்னை நோக்கி மன்றாடினாய். அவனை குறித்து ஆண்டவர் சொல்லிய வாக்கு இதுவே: கன்னி மகள் சீயோன் உன்னை அவமதித்து எள்ளி நகையாடுகிறாள். மகள் எருசலேம் உன் பின்னால் நின்று இகழ்ச்சியுடன் தலையசைக்கிறாள். யாரை நீ பழித்து இடித்துரைத்தாய்? யாருக்கு எதிராய் நீ உன் குரலை உயர்த்தினாய்? யாரை செருக்குடன் நீ உற்று பார்த்தாய்? இஸ்ரேலரின் தூயவருக்கு எதிராக அன்றோ நீ உன் பணியாளர்களை கொண்டு என் தலைவரை பழித்துரைத்து என் பெரும் தேர்ப்படையுடன் நான் மலை உச்சிகளுக்கும் லெபனோனின் மலை சரிவுகளுக்கும் ஏறினேன். வானலாவி அதன் கேதுரு மரங்களையும் மிக சிறந்த தேவதாரு மரங்களையும் வெட்டி வீழ்த்தினேன். கடை எல்லையில் உள்ள அதன் உச்சிக்கும் அடர்த்தியான அதன் காட்டு பகுதிக்கும் வந்தேன். நான் கிணறு வெட்டி அதன் நீரை பருகினேன்.
என் காலடியால் எகிப்தின் நீரோடைகள் அனைத்தையும் வற்றி போக செய்தேன் என்று சொன்னாய். நானே தொடக்கத்திலிருந்து முடிவெடுத்து செயல்படுகிறேன் என்று நீ கேள்விப்பட்டதில்லையா? முற்காலம் தொட்டு திட்டமிட்டதை இன்று நான் செயல்படுத்துகிறேன். அதனால்தான் அரண்சூழ் நகர்களை நீ பாலடைந்த மண்மேடுகளாக செய்தாய். அவற்றில் வாழ் மக்கள் ஆற்றல் குன்றி நடுநடுங்கி நாணி குறுகினர். வளரும் முன் அனல் காற்றால் கருகிவிடும் வயல்வெளி செடி போன்றும் அருகம் புல் போன்றும் கூரை மேல் வளர்ப்புல் போன்றும் அவர்கள் ஆயினர். நீ இருப்பது, நீ போவது, நீ வருவது, எனக்கு எதிராய் நீ கொந்தளிப்பது அனைத்தையும் நான் அறிவேன். எனக்கு எதிராய் நீ கொந்தளித்ததும் செருக்குடன் நீ பேசியதும் என் செவிகளுக்கு எட்டியது. எனவே உன் மூக்கில் என் வளையத்தையும் உன் வாயில் என் கடிவாளத்தையும் மாட்டுவேன். நீ வந்த வழியே உன்னை திருப்பி விடுவேன். இதுவே உனக்கு அடையாளம். தானாய் விழுந்து முளைப்பதை இந்த ஆண்டும் அதிலிருந்து வளர்வதை 2ஆம் ஆண்டும் உண்பாய். 3ஆம் ஆண்டு விதைத்து அறுவடை செய்வாய். திராட்சை செடி நட்டு அதன் கனிகளை உண்பாய். யூதா வீட்டாருள் தப்பி பிழைத்த எஞ்சியோர் ஆள வேர்விட்டு மேலே கனி தருவர். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்தும் தப்பித்தோர் சீயோன் மலையினின்றும் புறப்பட்டு வருவர். படைகளின் ஆண்டவரது பேரார்வமே இதை செய்து முடிக்கும். ஆதலால் அசீரிய மன்னனை முன்னிட்டு ஆண்டவர் கூறுவது இதுவே: அவன் இந்த நகருக்குள் நுழைய மாட்டான், ஓர் அம்பு எய்ய மாட்டான். அவன் கேடயம் தாங்கி நகர் முன் வர துணிய மாட்டான், அதை முற்றுகையிடவும் மாட்டான். வந்த வழியே அவன் திரும்பி செல்வான். இந்நகருக்குள் அவன் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீது பொருட்டும் இந்நகரை காத்தருள்வேன், விடுவிப்பேன். ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசீரியரின் பாசறையிலிருந்து 1,85,000 பேரை சாகடித்தார். மறுநாள் காலையில் ஏனையோர் விழித்தெழுந்தனர். இதோ எங்கும் பிணங்களை கண்டனர். உடனே அசீரிய மன்னன் சனகரிபு அங்கிருந்து திரும்பி நினிவே சென்று தங்கியிருந்தான். ஒரு நாள் அவன் நிஸ்ரோக்கு என்னும் தன் தெய்வத்தின் கோவிலில் வழிபாடு செய்து கொண்டிருந்த போது அதிரமலேக்கு சரேட்சர் என்ற அவன் புதல்வர்கள் வால்முனையில் அவனை கொன்றுவிட்டு அரராத்து நாட்டிற்கு தப்பியோடினர். அவனுக்கு பின் ஏசர்கத்தோன் என்ற அவர் மகன் ஆட்சி செய்தான். ஏசாயா அதிகாரம் 38. எசேக்கியாவின் நோய் குணமாதல். அந்நாள்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோத்சின் மகனான ஏசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே: நீர் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப் போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நானும் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனத்துடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு ஏசாயாவுக்கு அருளப்பட்டது: நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கண்ணீரை கண்டேன். இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசீரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன். இந்த நகரை பாதுகாப்பேன். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்களிக்கும் அடையாளம் இதோ: சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவ கடிகையில் 10 பாத அளவு பின்னிட செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் 10 பாத அளவு பின்னிட்டது. யூதா அரசர் எசேக்கியா நோயுற்று நோயினின்று குணமடைந்த பின் தீட்டிய எழுத்தோவியம். என் வாழ்நாள்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே, நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன். வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே, மண்ணுலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். என் உறைவிட மேய்ப்பவனின் கூடாரத்தை போல பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளன் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன். தரியிலிருந்து அவர் என்னை அறுத்தெறிகிறார். காலை தொடங்கி இரவுக்குள் எனக்கு முடிவு கட்டுவீர். துணை வேண்டி காலை வரை கதறினேன். சிங்கம் போல் அவர் என் எலும்புகள் அனைத்தையும் நொறுக்குகிறார். காலை தொடங்கி இரவுக்குள் நீர் எனக்கு முடிவு கட்டுவீர். சிட்டுக்குருவி போலும் நாரை போலும் கூக்குரல் இடுகிறேன். மாடப்புறா போல் விம்முகிறேன். மேல் நோக்கி பார்த்து என் கண்கள் சோர்வடைந்தன. என் தலைவரே, நான் ஒடுக்கப்படுகிறேன். எனக்கு துணையாயிரும். நான் அவரிடம் என்ன சொல்வேன், என்ன கூறுவேன்? ஏனெனில் அவரே இதை செய்தார்.
மனக்கசப்பால் உறக்கமே எனக்கு இல்லாமல் போயிற்று. என் தலைவரே, நான் உம்மையே நம்புகின்றேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது. எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்க செய்வீர். இதோ என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர். மனங்கணிந்து அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர். என் பாவங்கள் அனைத்தையும் உம் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீர். பாதாளம் உம்மை போற்றி பாடாது, சாவு உம்மை புகழ்ந்து ஏத்தாது. பாதாள குழிக்குள் இறங்குவோர் நம்பிக்கைக்குரிய உம்மை நம்பி இருப்பதில்லை. நான் இன்று உம்மை புகழ்வது போல் வாழ்வோர் மட்டுமே உம்மை போற்றி பாடுவர். தந்தையர் தம் பிள்ளைகளுக்கு உமது வாக்கு புரளாமை குறித்து போதிப்பர். ஆண்டவர் எனக்கு நலமளிக்க மனம் கொண்டார். ஆண்டவரின் இல்லத்தில் எம் புகழ் பாக்களை வாழ்நாளெல்லாம் இசைக்கருவி மீட்டி பாடுவோம். எசேக்கியா நலமுடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று ஏசாயா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். ஏசாயா அதிகாரம் 39. பாபிலோனின் தூதர். அக்காலத்தில் பாபிலோன் மன்னன் பலாதானின் மகன் மெரோதாக்கு பலாதான் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டதையும் அவர் குணமடைந்ததையும் கேள்வியுற்று அவரிடம் மடலையும் அன்பளிப்பையும் அனுப்பி வைத்தான். இது பற்றி மகிழ்ந்த எசேக்கியா தூதருக்கு தம் கருவூல அறை, நறுமண பொருள்கள், பரிமள தைலம், பொன், வெள்ளி ஆகியவற்றையும் தம் படைக்கலன் இருந்த அறை முழுவதையும் தம் கிடங்குகளில் சேமித்து வைக்கப்பட்ட அனைத்தையும் காண்பித்தார். எசேக்கியா தம் அரண்மனையிலோ தம் ஆட்சி எல்லைக்குள்ளோ அவர்களுக்கு காட்டாத பொருள் எதுவுமே இல்லை. அப்போது ஏசாயா இறைவாக்கினர் எசேக்கியா அரசரிடம் வந்து, அந்த ஆள்கள் என்ன சொன்னார்கள், எங்கிருந்து உம்மிடம் வந்தார்கள் என்று வினவ, அவர்கள் தொலைநாடான பாபிலோனிலிருந்து என்னிடம் வந்தார்கள் என்றார். உம் அரண்மனையில் என்ன பார்த்தார்கள் என்று அவர் வினவ, என் அரண்மனையில் உள்ள அனைத்தையும் பார்த்தார்கள். நான் அவர்களுக்கு காட்டாத பொருள் எதுவும் என் சேமிப்பு கிடங்கில் இல்லை என்றார் எசேக்கியா. அப்போது ஏசாயா எசேக்கியாவிடம், படைகளின் ஆண்டவரின் வாக்கை கேளும். இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது உம் அரண்மனையில் இருப்பவையும் இந்நாள் வரை உம் மூதாதையர் சேமித்து வைத்திருப்பவையும் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும், எதுவும் விடப்படாது என்கிறார் ஆண்டவர். உமக்கு பிறக்கும் புதல்வர் சிலர் கைது செய்யப்படுவர். பாபிலோன் மன்னர் அரண்மனையில் அவர்கள் அன்னகராய் இருப்பர் என்றார்கள். தம் ஆட்சி காலத்தில் அமைதியும் பாதுகாப்பும் இருக்கும் என்றுணர்ந்த எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் கூறிய ஆண்டவரின் வாக்கு நல்லதே என்றார். ஏசாயா அதிகாரம் 40. நம்பிக்கை தரும் நல்வாக்கு. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடுமுரடானவை சமதளமாக்கப்படும், ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். உரக்க கூறு என்றது ஒரு குரல். எதை நான் உரக்க கூற வேண்டும் என்றேன். மானிடர் அனைவரும் புல்லே ஆவர், அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே. ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். உண்மையில் மானிடர் புல்லே ஆவர், புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். சியோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவரே, உன் குரலை எழுப்பு. அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். இஸ்ரேலின் ஒப்பற்ற கடவுள். கடல் நீரை தம் உள்ளங்கை அளவால் கணக்கிட்டவர் யார்? வானத்தை சான் அளவால் கணித்திட்டவர் யார்? மண்ணுலகின் பொழுதியை மரக்காலால் அளந்தவர் யார்? மலைகளை நிறைகோலாலும் குன்றுகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? ஆண்டவரின் ஆவிக்கு வழிகாட்டியவர் யார்?
அவருக்கு அறிவுரையாளனாயிருந்து கற்றுத்தந்தவர் யார்? யாரிடம் அவர் அறிவுரை கேட்டார்? அவருக்கு பயிற்சி அளித்து நீதிநெறியை உணர்த்தியவர் யார்? அவருக்கு அறிவு புகட்டி விவேக நெறியை காட்டியவர் யார்? இதோ வேற்றினத்தார் வாளியில் இருக்கும் நீர்த்துளியாகவும் தராசில் ஒட்டிய தூசாகவும் அவரால் கருதப்படுகின்றனர். இதோ தீவுகளை ஒரு அணுவென அவர் தூக்குகின்றார். எரிப்பதற்கு லெபனோன் போதாது, எரிபலிக்கு அதன் விலங்குகள் பற்றாது. மக்கள் இனங்கள் யாவும் இல்லாமையாக, ஒன்றுமில்லாமையாக, வெறுமையாக அவரால் கருதப்படுகின்றன. இறைவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு நிகராக கொள்வீர்கள்? சிலை வடிவத்தையா? அதை சிற்பி வார்க்கிறான். பொற்கொல்லன் அதை பொன்னால் வேகிறான். வெள்ளி சங்கிலிகளை அதற்கென அமைக்கிறான். இத்தகைய நேர்ச்சையை நிறைவேற்ற இயலா வறியவன் உளுத்து போக மரத்தை தேர்ந்து கொள்கிறான். அசைக்க முடியா சிலையொன்றை நிறுவ அவன் கைவினைஞனை தேடுகிறான். உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேள்விப்படவில்லையா? தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு அறிவிக்கப்படவில்லையா? மண்ணுலகின் அடித்தளங்கள் இடப்பட்டது பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? உலகின் விதானத்தின் மீது வீற்றிருப்பவர் அவரே. மண்ணில் வாழ்வோர் வெட்டுக்கிளி போல்வர். வான்வெளியை திரை சீலை என விரித்து குடியிருக்கும் கூடாரம் போல் அதை அமைப்பவரும் அவரே. ஆள்வோரை வீழ்த்துபவர் அவரே. மண்ணுலகின் தலைவர்களை ஒன்றுமில்லாது ஆக்குபவர் அவரே. அவர்கள் நடப்படுகிறார்கள், விதைக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்களின் தண்டு நிலத்தில் வேர்விடுவதற்குள் அவர்கள் மேல் அவர் ஊத அவர்கள் வாடி வதங்குகின்றனர். சூறை காற்று அவர்களை துரும்பென அடித்து செல்கிறது. யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர். உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள். அவற்றை படைத்தவர் யார்? வான்படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ? அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை. என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது, என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன்? இஸ்ரேலே நீ கூறுவது ஏன்? உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றுமுள்ள கடவுள். அவரே மண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார். அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார். வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார். நடந்து செல்வர், சோர்வடையார்.